ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவர் சமன் ஓவர் பவர் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மானோட எபிசோட் 11 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கல, நான் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் இருக்கு, வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், சொல்லலாம்னு பேச வாங்க, நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் தான் சொல்றா. அப்படி என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு யோசிச்சு பார்த்தீங்களா, நைட்ஸ்ல சேர்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சு பார்த்துட்டேன், ஏலே நான் நைட்ஸ்ல சேர்றது நாட்டுக்கு கடன் பட்டுக்கிட்டு இருக்கிறது அர்த்தம்லே அப்படின்ட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இது கொஞ்சம் சிக்கலான வேலையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு நம்ம நைட் கமாண்டர் சொல்றான், நீங்க கொடுத்த ஆஃபர் ரொம்பவே ஒரு நல்ல ஆஃபர் தான், ஆனா நான் இதை பத்தி இன்னும் யோசிக்கல, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றான். இதை கேட்ட நம்ம நைட் கமாண்டர் சொல்றான், எனக்கு புரியுது, ஆனா நீங்க வேற எங்கேயும் போக வழி இல்லாத பட்சத்துல இருப்பீங்க பாத்தீங்களா, அப்போ வந்து தாராளமா என்னைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், அதாவது நீ சொல்றத பார்த்தா என்னை நாட்டை விட்டு அடிச்சு பத்தினதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாரு அப்படின்னு சொல்ற அப்படின்றான். இதை கேட்ட நம்ம நைட் கமாண்டர் ஜன்னல் ஓரத்துல இருந்துகிட்டு சொல்றான், மேபி அப்படியும் இருக்கலாம் அப்படின்றா. அப்படியே இந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு ஃபியூ டேஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தலைவனை தான் காட்டுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் கிளாஸ்ல தான் இருக்கான், படுத்து கிடந்துகிட்டே சொல்றேன், இந்த ஒரு நாட்டோட பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒரு ஹீரோ இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம ஹீரோ. இதை கேட்ட நம்ம செகண்ட் பிரின்சஸ் டீ குடிச்சுட்டே சொல்றான், ஆமா நாளைக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி வேற இருக்கு, நான் நாளைக்கு அந்த பார்ட்டியில கலந்துக்கிறணும், அதனால பார்த்தேன்னா உனக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்காது நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க சொல்லவும் தான் எனக்கு தெரியும், எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரவே இல்லையே அப்படின்றான். இதை கேட்ட நம்ம பிரின்சஸ் சொல்றான், ஓ அப்படியா கண்ணா, அதாவது பார்த்தேன்னா கிளாஸ்ல படுத்து தூங்குறவங்களுக்கு தான் எந்த ஒரு பார்ட்டியும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால உனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல போல, சரி நான் போயிட்டு வரேன், பாய் பாய். இதை கேட்ட நம்ம ஹீரோ மனசுக்கு நினைக்கிறேன், அடியே பைத்தியக்கார பிரின்சஸோட அக்கா, நீ வேற என்ன ரொம்ப வெறுப்பேத்துறேல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க என்னை கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் கிங்ட தொட்டு வெளியேற்ற பிளான போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்து கிடக்குறான். அப்படியே அங்க ஒரு கட்டை போட்டு வேற ஒரு இடத்துல தான் கட்டுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டு ராஜா, வணக்கம்டா உள்ள பக்கத்து நாட்டுல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்குள்ள என்ட்ரா ஆயிட்டு இருக்காப்ல. நம்ம பக்கத்து நாட்டு ராஜாவை பாத்தீங்கன்னா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்பவே மரியாதையோட வெல்கம் பண்றாங்க. இப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஹீரோ வந்து ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கான். நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், நம்ம நாடு என்ன பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்கா, இவ்வளவு பெரிய வெல்கம் பார்ட்டி வச்சிருக்காங்க, நான் வந்து கலந்துக்கிட்டாலும் அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அப்படி வேற யாராவது கேட்டா நான் என்ன சொல்றது, அதாவது பாத்தீங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்த நோபல் மேன்ஸ் யாராவது என்னை பார்த்துட்டு யாரா நீ அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன். அப்படி அவங்க கேட்கிற பட்சத்துல நானும் ஒரு ஹீரோ தான், அவங்க 3 பேர் சமன் பண்ணாங்க, 4வது ஆளா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்டா. அப்புறம் எனக்குள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை வச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது எனக்கு தொல்லைதான், தேவையில்லாத வேலை. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்கள பார்த்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலைமையில நான் கிடையாது, என்னோட மிஸ்டேக் ஐஸை வச்சு அப்படி சொல்றேன். ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மிஸ்டேக் அந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுட்டு அந்த ஒரு பார்ட்டியில என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம 2 பிரின்சஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் பிரின்சஸை பார்த்துட்டு சொல்றான், வாவ் ஏ சீனியர், நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, ஆனா என்ன உங்களோட சிரிப்பு தான் ஒரு பொம்மை மாட்டிக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி பாக்குறோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ் வெரைட்டிஸா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான், இந்த ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா மெய்டு பிளாக் சொன்ன மாட்டிக்கே இருக்கே, அது மட்டும் இல்ல நான் ஹிப்னோடிஸ் மூலமா இவட்ட என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இந்த ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடியில பெரிய காரணமா தெரியுது. அது மட்டும் கிடையாது, நம்ம ராணி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நாடுகளுக்கு வந்து அவளோட சக்தியை காமிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தா, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாட்ட கூட எந்த ஒரு ஒப்பீனியனும் கேட்கவே இல்லை நம்ம ராணி. அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிட்டு திரும்பி பாக்குறேன். அங்கிட்டு திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் ரியோடோ பக்கத்துல நிறைய பேர் நிக்கிறாங்களோ, ரியோடோ பக்கத்துல நிக்கிற இவங்க தான் பக்கத்துக்கான நாட்டை சேர்ந்த ஹீரோக்களா, அவங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா 3 பேர் நிக்கிறாங்க. அப்புறம் இவனை பார்க்கும்போது கொஞ்சம் சோகமா இருக்கான், மத்த யார்ட்டையும் ஒத்து போகாத மாதிரி தெரியுது, இவனை பார்க்கும்போது நாங்க 2 பேரும் நல்லா பழகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது அவனோட லுக் ஜாப்பனீஸ் பீப்புள் மாட்டிக்கே இருக்கு, இவன் ஒரு ஜாப்பனீஸா தான் இருக்கணும் அப்படின்றான். சரி இவனை அப்ரைசல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரைசல் பண்ணி பாக்குறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பேரு மசாயோசி அப்படின்னு சொல்லி வருதா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சூப்பர் நேம், நைஸ் நேம், இது ஒரு பழங்காலத்து பேரு, ஒரு ஹீரோவுக்கு ஏத்த பேரு தான் இது, மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து பழங்காலத்து ஹீரோ யாராவது இருந்திருக்கலாம் மசாயோசின்னு, அதனால நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ரியோடோவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான், என்ன கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட லிப் மூமெண்ட்டை பார்ப்போம்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்துறான். அந்த ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், இனோரி தாக்க பூச்சி, அவன் உடனே இங்கே வந்து ஆகணும், எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவனை சேலஞ்ச் பண்றேன் ஒரு டியூலுக்கு, அவன் என் கூட இப்பயே சண்டை போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எந்த கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் சைஸ் ரொம்பவே சிறுசா
தான் இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மாங்கா சைஸே ரொம்பவே சிறுசா தான் இருந்துச்சு. வெறும் 40 ஸ்கிரீன்ஷாட் தான் இருந்துச்சு என்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல சொன்ன மாட்டிக்கு இந்த வாரம் பூரா வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டடிஸ் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுருவேன். அப்படி போடலைன்னா என்ன காரணம் சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.